அல்லேலூயா. சரி, கழிந்த நாட்களில் நான் உங்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து, அவருடைய தன்மைகளை குறித்து, அவருடைய செயல்பாடுகளை குறித்து உங்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னேன். இப்போ பரிசுத்த ஆவியான ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாருன்னா, ஆமென், நான் போகிறது உங்களுக்கு இந்த வாசகம் அதாவது யோவான் 14வது அதிகாரத்தில் எடுப்போமாக அந்த பகுதியை 16ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் மனுஷ சரீரத்தில் காணப்படும் போது பேசலாம், அவர் எங்கு இருந்தாரோ அங்கு அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். அவர் இருந்த இடத்தில் போகிற இடங்களில் என்ன நடந்தது? அற்புதங்கள் நடந்தது. பேசலாம். இன்று ஆண்டவராகிய இயேசு மாமிச சரீரத்தில் பூமியில் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து மகிமையின் தேவனாக பிதாவின் வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் சொல்லுகிறார், இப்போ நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வராது. பார்த்தீங்களா? அப்போ இயேசு மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பரமேறி செல்வது நல்லது. ஏன்? அவர் சரீரத்தில் இருக்கும்போது இருந்த இடங்களில், இருந்த தேசத்தில், இருந்த வீட்டில், இருந்த அவர் அருகில் இருந்தவருடைய வாழ்க்கையிலேயே தான் கிரியை செய்தார். அவர்களுக்கு தான் அவருடைய வார்த்தை கேட்டது. பேசலாம். இன்று உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஆமென் தேவன் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆமென் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கிரியை செய்கிறார். அப்போ எங்கு நின்று இயேசுவே என்று கூப்பிட்டாலும் ஆமென் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அதான் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு சத்திய ஆவியாகிய, ஆமா, அவர்களுடைய பேரு சத்திய ஆவியானவர். ஒன்று. இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேற்றரவாளன். பேசலாம். பேரு தேற்றரவாளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இன்னும் நாம் பார்க்கும்போது பாருங்கள், 14:26 வாசிப்போம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் அவர் உங்களை என்ன செய்கிறவர்? போதிக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். இங்கு நாம் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டது? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அல்லேலூயா. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அல்லேலூயா. யாரு? பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களை என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். ஒன்று நமக்கு பார்த்தோம் சத்திய ஆவியானவர். இரண்டாவது அதுல தேற்றரவாளன் சொல்லிட்டு திரும்ப அதை ரிப்பீட் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது எல்லாவற்றையும் உங்களை என்ன செய்கிறவர்? போதிக்கிறவர். ஆமென். சத்தியம் ஆவியானவர், தேற்றரவாளன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய குணாதிசயங்களை குறித்து வேற சொல்லுகிறார். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்கிறவர்? போதித்து என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு என்ன செய்கிறவர்? போதிக்கிறவர். ஆமென். அப்போ ஆவியானவர் வேலையே பெரிய வேலை. நான் ஏன் இந்த ஏரியாவை டச் பண்ண, இந்த இதில் சொல்லப்பட்ட நாமங்களுடைய பெயர்களில் எல்லாமே ஒரு நபருக்குள்ள என்ன செய்ய விரும்புகிறார்? செயலாற்ற விரும்புகிறார். ஆமென். இதில் என்னென்ன பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாட்டின் குணாதிசயங்கள், அவருடைய அந்த எல்லா நிலையிலையும் ஒரு நபருக்குள் என்ன செய்ய விரும்புகிறவர்? செயலாற்ற விரும்புகிறவராகும். ஏன் இந்த ஏரியா சொல்லுகிறேன் என்றால், பொதுவாக அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைய கிறிஸ்தவம் பொதுவாக தப்பெங்கும் எல்லா இடமும் உள்ள ஒரு பொதுவான ஒரு காரியம் என்னவென்றால், அல்லேலூயா, கைத்தட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற நாட்களில் ஒரு அபிஷேகம், ஒரு ஆவியின் நிறைவு, ஒரு தேவ பிரசன்னம், ஆவியின் அனல் எல்லாம் இருக்குது. நல்ல ஆவியின் நிரம்பி அந்நிய பாஷை பேசி நல்லா ஆராதிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய என்ன ஆயிரம் என்றால், காலங்கள் போக போக ஆவியனுடைய அந்த உன்னதமான உள் நிறைவும் தேவனுடைய பிரசன்னம், ஆவியின் அனல் உள்ள ஒரு அனுபவத்தை என்ன செய்திருவாங்க? இழந்துட்டு வெறும் அந்நிய பாஷையில் மட்டுமே என்ன செய்யணும்? வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வரும்போது பாடல்கள் பாடும்போது எமோஷனல், கொஞ்சம் கைகளை தட்டி சில பாஷைகளை பேசி போகும்போது அவர்களுக்கு ஒரு திருப்தி அல்ல. அல்லேலூயா. அப்படி வந்து கைத்தட்டி ஒரு திருப்தி அடைந்து போகிறதற்காக அல்ல. அல்லேலூயா. வெறும் அந்நிய பாஷை மட்டும் பேசிக்கொண்டு இருங்கள் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆமென். ஆவியானவருடைய செயலாற்றுகிற குணாதிசயங்கள் நமக்குள் அவர் என்ன செய்யணும்? செயல்படுத்த வேண்டும். ஆமென். அதான் நான் சொன்னேன் இல்லவா, பாருங்க. அதில் முதல்ல வாசித்தோம் என்னது? பிதாவை வேண்டிக் கொள்ளும், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய யாரு? தேற்றவாளன். ஆமென். பரிசுத்த ஆவியினர் கொடுக்கப்பட்ட ஒரு பேர், முக்கியமான பேர் என்னது? சத்திய ஆவியானவர். அப்போ அவரிடத்தில் என்ன மட்டும்தான் இருக்கும்? சத்தியம் மட்டும்தான். ஆமென். சத்தியத்திற்கு மாறானது ஒன்று அவரிடத்தில் இல்லை என்பதாகும். அல்லேலூயா. சத்தியம் எது? இயேசுவே சத்தியம். ஆமென். சத்தியம் எது? இயேசுவே சத்தியம். அவர் இயேசு சொன்ன, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கு. அப்ப அவரே சத்தியம். எதுங்க சத்தியம்? இயேசுவே சத்தியம். அவரை குறித்து சொல்லுகிற வேலை தான் பரிசுத்த ஆவியினுடைய வேலை. ஆமென். அதனால சொல்லப்படும் சத்திய ஆவி. அதில் ஆண்டவரை இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கு உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறு தேற்றவனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். இன்னும் பாருங்க, நான் 26 இந்நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன். யாருடைய பெயர்ல? இயேசுவின் நாமத்தில். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப இயேசு யாரு? சத்தியம். அவரே ஜீவன். அல்லேலூயா. அவரால் ஆமென் அனுப்பப்படுகிற சத்திய ஆவியாகிய தேற்றவாளனே. அடுத்தது, எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. ஆமென். நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன செய்வார்? நினைப்பூட்டுவார். என்னங்க சொல்லுகிறார்? அல்லேலூயா. அண்ணா புரிந்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக இன்னும் நாம் பார்க்கும்போது பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனுடைய 16வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் உண்மையை சொல்லுகிறேன். நல்லா புரிந்து கொள்ள சொல்ல, நான் போகிறது உங்களுக்கு என்னது? பிரயோஜனம். என்னமா இருக்கும்? சரீரத்தில் இருக்கிற ஆண்டவராய் இயேசு, அல்லேலூயா, அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிரோடு இருந்து பரமேறி போகிறது பிரயோஜனம். அல்லேலூயா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். ஆமென். அல்லேலூயா. நான் போகாதிருந்தால், சத்தமா சொல்லுங்க. அப்போ பூமியில் இயேசு சரீரத்தில் இருக்கிறது வரையிலையும் யார் இல்லை? இங்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஜனங்கள் மத்தியில் இல்லை.
அவரில் இருக்கிறார். அல்லேலூயா. மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து போனார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தேற்றவாளனை என்ன செய்தார்? நமக்கு அனுப்பி தந்தார். அதான் அப்போஸ்தலர் 1:5 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க சொன்னார், நீங்கள் எருசலேம் விட்டு என்ன செய்யாதுங்க, போகக்கூடாது. என்னிடத்தில் நீங்கள் என்ன செய்றீங்க? கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற என்ன செய்யுங்க? காத்திருங்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், நான் உங்களுக்கு போறது நல்லது. நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரான். அல்லேலூயா. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரான். அதாக்கும். அப்போ பிதா அனுப்புகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் இயேசு உயிர்த்தெழுந்து போன வருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்னதான பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், நீங்கள் பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதான் நான் போகிற உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. யோவான்ல 14 வருவோம். நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார். உங்களிடத்தில் என்ன செய்வேன்? அனுப்புவேன். என்னது? அனுப்புவேன். அப்போ ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடுவதற்கு முதல் நூற்றாண்டில் அல்லேலூயா இயேசுவை பிதாவிடத்தில் நெருங்கினார் பெற்று நமக்கு அனுப்பினார். அல்லேலூயா. சரி, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. பாவத்தை உணர்த்துகிறவர், அடுத்தது நீதியை குறித்து சொல்லுகிறவர், நியாய தீர்ப்பை குறித்து. அல்லேலூயா. அடுத்தது அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. ஆமென். அடுத்தது நீங்கள் என்னை காணாதபடிக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்து. ஆமென். நீதி இயேசுவே நீதி. அவரே யாரா இருக்கிறார்? நமக்கு நீதியும் வாசிப்போம் மீட்பும் ஞானமுமாயிருக்கிறார். அவரே நீதி. மத்தேயுவில் சொல்லப்பட்ட நீதியின் மேல் என்ன உள்ளவர்கள்? பசிதாக உள்ளவர்கள். நீதி இயேசுவிடத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் மேல் பசிதாக உள்ளவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ அடுத்தபடியா பார்க்க பாருங்கள். 16 அதனுடைய 13 வசனத்தை வாசிப்போம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். பார்த்தீங்களா? இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. அங்க முதல்ல என்ன வாசித்தோம்? சத்திய ஆவியாகிய தேற்றவாளன். ஆமென். அப்போ அவரை அறிமுகப்படுத்தும் போது சொல்லுகிறார், அவர் என்ன ஆவியானவர்? சத்திய ஆவியானவர். மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறவர்? தேற்றுகிறவரும் கூட. ஆமென். பாருங்க எவ்வளவு நல்ல தேவையானவர் அவர். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 100% மிகவும் தேவையானவர் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர். ஆமென். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஆமென். அங்கு வாசித்தோம், அவர் உங்களுக்கு போதிப்பார். என்ன செய்வார்? போதிப்பார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டது? நடத்துவார். ஆமென். அப்போ போதிக்கிறவருடைய போதனையை நாம் என்ன செய்யணும்? கேட்கணும். நடத்துகிறவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் வெறும் சில அந்நிய பாஷைகளை பேசி கைத்தட்டி குலுங்கி போறதுக்கு அல்ல, அவர் நமக்குள் செயலாற்றுவதற்கு. ஆமென். உள்ளான இருதயத்துக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செயலாற்றுவதற்கு நாம் இடம் கொடுத்தால், அல்லேலூயா, கொடுத்தால்தான் நம்மில் உள்ளதான குணங்களும் சுபாவங்களெல்லாம் என்ன செய்யும்? மாறும்.
ஆமென். இல்லை என்றால் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அல்லேலூயா. நான் உங்களை ஏற்கனவே பேசி இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவை கர்த்தர் நமக்கு ஏன் கொடுத்தார்? ஆமென். நம்ம ஏன் நிரப்பினார்? அல்லேலூயா. கிறிஸ்துவின் குணாதிசய உடையவர்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அல்லேலூயா கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காக தான் நம்ம நிரப்பினார். ஆமென். பாருங்க, நம்மளை பார்த்தாக என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்தவன். என்னது? சத்தமா சொல்லுங்க. இவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இவங்க யாருங்க? அவங்க கிறிஸ்தவங்க. என்னது? கிறிஸ்தவங்க. ஏன் அந்த பேர் வந்தது? முதல்ல எங்க வந்தது? அந்தியோகியாவில். அவருடைய வாழ்க்கை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நடக்கை, அவருடைய செயல்கள், அவர்களிடத்தில் இருந்த ஆவிக்குரிய குணாதிசயங்கள், அல்லேலூயா, இயேசுவின் சுபாவங்கள் எல்லாம் அந்தியோகியா சபைக்குள் இருந்த தேவ ஜனங்களுக்குள்ள அடங்கியிருக்கு. அல்லேலூயா. அப்போ நியாயப்பிரமாண முறைப்படி வாழ்ந்தவர்களும் புறஜாதியார் மார்க்கத்தை சார்ந்தவருமாய் இருந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். நாம் நியாயப்பிரமாண யூத கலாச்சாரப்படியும் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் படியும் புறஜாதியார் மார்க்கத்தின் முறைப்படியும் இப்படிப்பட்ட குணங்கள் யாரிடத்தில் நாம் எங்களுடைய வழிபாட்டு முறையில் இல்லையே. இவர்களிடத்தில் ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு. ஆமென். இது எப்படி உருவானது? யாரால் வந்தது? அல்லேலூயா. இது இயேசுவால். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் ஏன் அபிஷேகிக்கிறார் என்றால், அல்லேலூயா, சத்திய தெய்வமாகிய இயேசுவின் குணங்களை எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள் என்ன செய்ய உருவாக்குவதற்காக பரிசுத்த ஆவியை நிரப்பினார். அல்லேலூயா. பாருங்க, ரோமர் 12:2 அழகா சொல்லப்பட்டு வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் என்ன செய்யப்படணுமா? புதிதாகணும். என்ன செய்யப்படணும்? கையை தலையில் சொல்லுவோம். அதில் அழகா சொல்லியிருப்பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சம், என்னது? இந்த உலகம். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் பூமி அல்ல, என்னது? உலகம். பூமியின் மேல் காணப்படுகிறதான எல்லா கலாச்சாரம் அடங்குறத உலகம். ஆமென். அதான் சொல்லப்பட்டது. வாசிப்போம் சொல்லுங்க. இந்த பிரபஞ்சமாகிய இந்த உலகத்திற்கு ஒத்த, அப்ப இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் உடையவர்களாய் ஒரு காலத்தில் வாழ்ந்தோம். அது எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். முன்னே நாம் எப்படி இருந்தோம்? அவர்களுக்கு பங்காளிகளாக இருந்தோம். அவர்களை போல நாம் வாழ்ந்தோம். அல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம். தேவனுக்கு அந்நியராக வாழ்ந்தோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை இல்லாதவர்களாய் தேவனற்றவர்களாய் வாழ்ந்தோம். இந்த உலக வழக்கத்தை ஏற்படி வாழ்ந்தோம். அவ இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஏற்றபடி வாழாமல் சொல்லப்பட்டது. இந்த பிரபஞ்சமாகிய உலகத்தின் வேஷம். ஆமென். அப்படி என்றால் உலகத்தின் மக்கள் என்ன செய்வார்கள், என்ன பேசுவார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், எந்த நிலையில் சிந்திப்பார்கள், எந்த நிலையில் செயல்படுவார்கள், அந்த அவர்களுடைய எல்லா குணங்களும் முதல்ல யாருக்கிட்ட இருந்தது? நம்ம கிட்ட இருந்து அந்த குணங்களையும் அந்த செயல்பாடுகளையும் சுமந்து கொண்டுதான் நம்ம என்ன செய்தோம்? வாழ்ந்தோம். அல்லேலூயா. இப்ப இயேசு நமக்குள்ள என்ன செய்தார்? வந்துட்டார். சொல்லுமா? இயேசு நமக்குள் வந்துட்டார். ஏற்றுக்கொண்டு விட்டோம்.
செய்தோம்? விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம். எங்கே ஏற்றுக்கொண்டோம் சொல்லுங்க? இருதயத்தில். எந்த ஓரம் ஓட்டிட்டு இருப்பாரோ? மனுஷன் செத்தாலே இருதயம் இருக்கும், இருக்குமா இருக்காதா? இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதென்றால் நம்முடைய ஆவியில் அவரை விசுவாசி ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான் ஒருவன் என்றால், ஹல்லேலூயா, இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதென்றால் அவரை விசுவாசித்து நம்முடைய ஆவியில் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவியாகிய ஜீவனில் அவர் என்ன செய்கிறார்? இணைகிறார். முதலாவது மனுஷ ஆவியாகிய சொந்த சிந்தை, சொந்த சுபாவங்கள், உலக பழக்க வழக்கங்கள், உலகத்துடைய எல்லா அருவருப்புகளும் நிறைந்த ஒரு சிந்தை நிறைந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்தோம். மாமிச சிந்தைகள், மாமிச சுபாவங்கள் எல்லாம். இப்ப இயேசுவை இருதயத்தில், அதாவது நம்முடைய ஆவியில் ஆவியாயிருக்கிற தேவனை ஏற்றுக்கொண்ட போது, அல்லேலூயா, அவருடைய குணங்கள் நமக்குள் என்ன செய்யணும்? வரணும். புரியுதா இல்லையா? நம்ம பேரளவில் கிறிஸ்தவன் என்றல்ல, வாழ்க்கை அளவில் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவன். அப்போ அந்த இயேசுவை நாம் ஆவியில் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் அவரை ஏற்றுக்கொண்டாலே அவருடைய குணாதிசயங்களையும் ஏற்றுக்கொண்டுட்டோம். புரியுதா இல்லையா? அவருடைய சுபாவத்தையும் என்ன ஆயிடுச்சு? ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சிந்தையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய நடக்கையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய பார்வையும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய செயலும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அவருடைய சுபாவங்களும் நாம் ஏற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. நல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் சொல்ல அளவில் அல்ல, அல்லேலூயா, வாழ்க்கை அனுபவ ரீதியாக ஏற்றுக்கொண்டோம். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசு என்னை ரட்சித்தார், என் பாவங்களை மன்னித்தார், நான் தேவனுடைய பிள்ளை என்று நீ அறிக்கை பண்ணுகிறாய். அல்லேலூயா. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எங்கே ஏற்றுக்கொண்டேன்? இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். பொதுவாக நம்ம அப்படியே சொல்ல முடியும், சொல்லுவோம். சரி, அப்போ ஏற்றுக்கொண்டதுனா என்ன பலன்? நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா என்பதை எப்படி நாங்கள் அறிகிறது? எப்படி உலக மக்கள் அறிவாங்க? எப்படி மற்ற விசுவாசிகள் அறிவாங்க? எப்படி உன் குடும்பத்தார் அறிவாங்க? எப்படி உன்னோடு வேலை செய்கிறவங்க அறிவாங்க? எப்படி நீ கடைக்கு போகிற வர இடங்கள் எல்லாம் அறிவாங்க? ஜனங்கள் அடையாளம் காணுவாங்க. கணவனாக இருந்த மனைவி எப்படி அறிவாங்க? மனைவி அந்த கணவன் எப்படி அறிவாங்க? பிள்ளைகள் இருந்த பெற்றோர் எப்படி அறிவாங்க? பெற்றோர் இருந்த பிள்ளைகள் எப்படி அறிவாங்க? அண்ணன் தம்பிகள் அறிவாங்க. சமுதாயம் எப்படி அறியும்? உன் தெருவு எப்படி அறியும்? சபையார் எப்படி அறிவாங்க? எப்படி அறிகிறது? எதை வச்சு அறிய? சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரனுடைய வேலையை நீங்கள் உங்களை யாரா மாற்றுறது? இயேசுவா மாற்றணும். என்னது? நம்ம எல்லாரும் யாரா மாறணும்? இயேசு கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். சொல்ல புரியுதா இல்லையா? கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து அவன் அவள். இதான் விஷயம். அப்போ நம்ம மக்கள் பார்க்கும்போது கிறிஸ்தவன் இந்த இயேசுக்காரங்க என்று சொல்லிடுறாங்க. அவங்க எல்லாம் இயேசுக்காரங்க. அப்படியா? என்ன நல்லா கெட்டாவத்தை பேசுவாங்க, அப்படியா நல்லா சண்டை போடுவாங்க. நம்ம எல்லாம் தோற்றுருவோம். அவங்களுக்கு எங்கே இருந்தோ தனி என்ன இருக்குது? வல்லமை, பலம். ஏன்னா அவங்க சர்ச்சில் போய் உட்காந்து சாமி கும்பிடும்ப அருள் வருது. என்ன வருது? அந்த அருளை கொண்டு வீட்டில் காட்டிடுறான். அந்த அருளுடைய வெளிப்பாடாக்கம் தெருவில் காட்டுறது. அந்த அருள் வந்துட்டாலே வீட்டில் என்ன வந்துடும்? கலவரம் வந்துடும். அப்படியா?
அப்படியா? அப்படியே இல்லை. கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருந்த குணம், கிறிஸ்து இயேசுவிடத்தில் இருந்த சுபாவங்கள், அவரிடத்திலிருந்த சிந்தைகள், ஆமென், அவருடைய பேச்சுகள், நடைகள், செயல்கள், பார்வைகள் எல்லாம் அவர் சொல்றாரு. அதை பாரு, கலாத்தியர் அழகா சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் அச்சடைய வசனத்தை நல்லா புரிந்து கொள்ள. இனிமேல் ஒருவனு எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. பாருங்க எவ்வளவு அழகா சொல்ல. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை தரித்து கொண்டிருக்கிற. கையவை தலையில சொல்லுவோம், கையவை தலையில நல்லா சொல்லுவோம். யாருடைய அச்சடையாளம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளம். அப்போ பவுலை பார்க்கும்போது யாரை பார்த்தவர்? இயேசு கிறிஸ்து இயேசுவிடத்திலிருந்த அந்த சிந்தையும் சுபாவங்களும் செயல்களும் பார்வையும் நடைகளும் நம்ம என்ன செய்யணும்? உருவாகணும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். புரியுதா இல்லையா? பரிசுத்தா எதுக்கு? இயேசுவிடத்திலிருந்த தன்மை, குணங்கள், அவரிடத்துல எல்லாம் பாருங்க. ஒன்றும் வேண்டாம், வாசிப்போம் வசனம் கூட பேசலாம். யோவான் 16வது அதிகாரம் 13-14 வாசிங்க. அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் யாவையும் சொல்லி அறிவிப்பார். சொல்லிட்டு அடுத்தது அவர் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அவர் யாரு? யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொல்றார், அவர் நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளர், சத்திய ஆவியாகிய தேற்றவாளர். அல்லேலூயா. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால். அல்லேலூயா. அப்போ ஆவியானுடைய ஒரே ஒரு வேலை என்னது? ஊழியக்காரன் சொல்றதா? சொல்லுங்க. நான் நான் அங்க அதை செய்தேன், இதை செய்ய அப்படி சொல்றதா? அல்ல, என்னை காட்ட அல்ல. அல்லேலூயா. அவரை காட்டுகிறேன். அப்போ இயேசு அதான் சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னுடையதில் என்ன செய்கிறார்? எடுத்து உங்களுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகான வார்த்தை? அல்லேலூயா சொல்லுவோமா? யாருடையதில்? இயேசுவிடத்தில் உள்ளதா? இயேசுவிடத்தில் உள்ளதை என்ன செய்கிறாங்க? எடுத்து கொடுக்குறாங்க. புரியுதா இல்லையா? அப்போ இயேசுவிடத்தில் என்ன இருக்கு? அவரிடத்தில் உள்ளதெல்லாம் சமுத்திரம் போல. எல்லாமே யார் தான் காட்டும்? இயேசுதான் காட்டும். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலே உள்ள எல்லாமே யார் தான் காட்டுது? இயேசுவின் பார்வையை பார், இயேசுவின் சிந்தையை பார், இயேசுவின் பேச்சை பாரு, இயேசுவின் நடையை பாரு, இயேசுவின் அன்பை பாரு, இயேசுவின் கனிவை பாரு, இயேசுவின் தாழ்மையை பாரு, இயேசுவின் குணத்தை பாரு, இயேசு நம்மை பாரு, அன்பை பாரு. அப்போ அவரிடத்திலிருந்து என்ன செய்யறாரு? நமக்கு எடுத்து கொடுக்கும். எதுக்கு எடுத்து கொடுக்கிறாரு? அவர்கிட்ட பிரியாணி செஞ்சு வச்சிருக்கு, சாப்பாடை செஞ்சு வச்சிருக்கு. அவர்கிட்ட வேற உலக பிரகாரமா எதுவும் கிடைக்காது. சத்தமா சொல்லு. இயேசுவிடத்திலிருந்து உலக பிரகாரமா எதுவுமே கிடைக்காது, எடுத்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்தில் உள்ள குணாதிசயங்கள், ஆமென், அவைகளை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா.
சொல்லுகிறது, வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம் நானே. வாசிப்போம். 6வது அதிகாரத்தில் வருவோம். 35 வாசிக்கும். முதல்ல நோக்கி ஜீவ அப்பம் நானே. இயேசு சொன்னார், ஜீவப்பம் நானே, என்ன தின்ன. எவ்வளவு அழகான வார்த்தைகள். அல்லேலூயா. பாருங்க, நிறைய காரியங்கள் உண்டு. 32 வாசியம் பார்க்கலாம். நோக்கி உங்களுக்கு கொடுக்கல, வானத்தில் வந்து அப்பா, அதாவது அவங்க மண்ணா புரிச்சுத்தாங்க. அல்லேலூயா. மண்ணா புரிச்சுத்தாங்க. வானத்தில் வந்து அப்போ அதல்ல, ஒரிஜினல் அதல்லன்னா சொல்றாங்க. அல்லேலூயா. வாசிப்போம். என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். பாருங்க, அப்போ அவரிடத்தில் உள்ளதை கொடுக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வது நாம் புசிப்பதற்கு சமம். அவருடைய குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம். ஒரு உணவு எப்படி புசித்தால், சாப்பிட்டால் உடம்புல எல்லா அவயவங்களுக்கும் அதனுடைய சத்து கடந்து செல்லுகிறதோ, அல்லேலூயா, இயேசுவை உள்கொள்ளும் போது ஆமென், அவருடைய எல்லா குணாதிசயங்களும் நம்முடைய உள்ளே வெளியே எல்லாம் வியாபரிக்கும். வாசிப்போம். வானத்திலிருந்து வந்த மோசே உங்களுக்கு கொடுக்கல. அது அவங்களுக்கு மண்ணா எங்க இருந்து இறங்குச்சு? காத்துல வரல, மேல இருந்து இறங்குச்சு. அல்லேலூயா. எங்க இருந்து? மேல இருந்து இறங்குச்சு. ஆனா இயேசு சொல்றாரு, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க மோசையின் மன்னாவை எங்களுடைய மூதாதையர் சாப்பிட்டாரு. ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. வானத்திலிருந்து வந்த மன்னாவை மோசை உங்களுக்கு கொடுக்கல. எவ்வளவு அழகா ஆளுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என் பிதாவோ ஆமென் வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பம். கையை விட்டு சொல்லுவோம். என்ன அப்பம்? மெய்யான. அப்ப அந்த அப்பம் எதல்ல? மெய்யான அப்பம் அல்ல, பொய்யான அப்பம் அர்த்தம். சரீர நன்மை, சரீரத்துக்குரியது. அதாவது மெய்யான அப்பத்தை கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னாக்க அது 100% என்னது? பிராமிஸ், உண்மை, பொதுவான இது அல்ல, அதுதான் உண்மை. சொல்லிட்டு அடுத்தது அந்த வானத்திலிருந்து இறங்கி ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். சொல்ல பாருங்க, அதான் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிறோம். அப்போ வசந்த வேற பகுதிகள் உண்டு. அல்லேலூயா. அதாவது மோசே கொடுத்த அப்பத்தை புசித்தவர்கள் செத்தார்கள். நான் கொடுக்கிற அப்பத்தை புசிக்கிறவன் சாகமாட ஜீவனை கொள்வான். அழகாக கொண்டு போறாங்க. அந்த 6வது அதிகாரத்தை படித்தாலே ஆச்சரியமா இருக்கும். அல்லேலூயா. வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவரை நோக்கி எங்களுக்கு வேணாம், நான் அங்கே சண்டை. அப்போ மோசை அது கூட நம்ம ஒரு புதுசாக ஒரு காரியம் நமக்கு ஒரு ஆசையாக இருக்குல்ல, சே நமக்கு கிடைச்சா பரவாயில்லையே, சாப்பிட்டா நல்லா இருக்குமா நம்ம உடம்புக்கு, ஒரு துண்டு நமக்கு கிடைச்சா பரவாயில்லையே, சாம்பிள் பார்க்கலாம் என்ன நமக்கு ஒரு ஆசை உள்ளது மாதிரி இவங்க சொல்கிறாங்க. என்னது? ஆண்டவரே
எப்பொழுதும். என்னது? எப்பொழுதும். இப்போ மட்டும் இல்லை, எங்களை அது எப்பொழுதும் வேணும். ஒரு அத்தியாய ரகம் தான் அது. அடுத்தது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இயேசு அவர்களை நோக்கி போச்சு. கேட்டவொன்னு சொல்லிட்டாரு பாவம். நீங்கள் அதில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை நடக்குது உள்ள. காரணம், அந்த அப்பத்தை குறித்து அவங்களுக்கு தெரியாது, இயேசுவை குறித்து அவர்களுக்கு தெரியாது. இயேசு தம்மை அவர்களுக்கு எப்படி வெளிப்படுது? அப்பமாய். அப்போ நாம் தேடுவது சரீர பிரகாரமாக பசியாற்றுகிற அப்பத்தை தேடுறோம். ஆண்டவர் சொல்றது என்னது? நித்திய ஜீவனை கொடுக்கிற அப்பத்தை சொல்றார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டுப்போம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருள் இவ்வளவு உலகத்தில் அன்பு. என்ன அடைய? நித்திய ஜீவனை. ஆமென். சொல்லுகிறார் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே. என்ன செய்யறது? போ கேட்டாங்க ஆசையோட, எப்பொழுதும் எங்களுக்கு வேண்டும் என்று. உடனே சொன்னார், சரி இப்போ பசியாக இருக்கிறான், கொடுத்துருவோம். தோத்துரும். அப்பா ஜீவப்பம் நான் தான். உடனே ஒரு யோசித்திருப்பான், நமக்கு தெரியாமல் கேட்டோம். அடுத்தது அப்போ சொல்கிறார் பாருங்க, என்னது? என்னிடத்தில் வருகிறவன். அதான் விஷயம். அதாவது புசிப்பது என்றால் அநேகம் நினைக்கிறது என்ன? வெட்டி துண்டாக்கிட்டு. நிறைய பேர் வேதத்தின் சில ரகசியங்கள் என்ன செய்யாது, தெரியாதுன்னா தப்பாக புரிஞ்சிட்டு தங்களை தாங்களே போட்டு நோக அடிக்கிறது. தோத்துடும். எப்படி புரிஞ்சிட்டு? தப்பாக புரிஞ்சிட்டு தங்களையே கல்லால் என்ன செய்யறது? உதைக்கிறது. இப்படி ஒரு பழக்கம் உண்டு. வாசிப்போம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் என்னது? அவனு பசியே வராதான். என்னப்பா இது பிரச்சனை? நம்ம பார்க்குறோம், பரவாயில்லையே, பசியே வராதான் இயேசு கிட்ட வந்தான். இப்போ நம்ம கணக்கு போடுறது எப்படி? சமையலுக்கு போகண்டா, கிச்சன் பக்கமே போகண்டா. இயேசு கிட்ட வந்தால் என்ன ஆகும்? பசியே வராதான். பின்ன உட்காந்துக்கலாம். அப்படியா? இயேசு சொல்லுகிற அப்பமும் இயேசு சொல்லுகிற பசியாற்றுவதும் எல்லாம் இதல்ல, சரீர பிரகாரமானது. சரீர பிரகாரமாக யோசித்தால், உலக பிரகாரமான எண்ணத்தோடு யோசித்தால் இயேசுவை பின்பற்ற முடியாது. பரலோக ராஜ்யம் போக முடியாது. அநேகோட சிந்தை இங்கே உலக பிரகாரமான மனநிலையோடு இயேசுவை பார்ப்போம். 100% செட் ஆகாது. உலகத்துக்குரிய காரியத்தை நமக்கு என்ன தேவையோ அது தானாக நடக்கும், அது வேற விஷயம். அதெல்லாம் முக்கியப்படுத்துவது இயேசு. உலகத்துக்குரிய நன்மையோ, உலக ஆசீர்வாதத்தையோ, உலக சுகத்தையோ, உலகத்துக்குரிய காரியங்களையோ முக்கியத்துவப்படுத்தி இயேசு வரவில்லை, இயேசு போதிக்கவும் இல்லை. பரலோக ராஜ்யத்தை குறித்துதான் பேச போதித்தார். உள்ளான மனிதனுக்குரிய போஜனத்தை தான் அவர் பேசுகிறார். அப்பத்தை ஆமென். உள்ளான மனிதனுக்குரிய போஜனம், அதை தான் யார் பேசுறது? இயேசு. உள்ளான மனிதன் திருப்தி அடைந்து விட்டால் புறம்பான நிலையிலும் உனக்கு சமாதானமான வாழ்க்கை இருக்கும். உள்ளான மனிதனை விட்டுவிட்டு புறம்பானதற்காக மட்டும் இயேசுவிடத்தில் வந்தால் பலன் இல்லை, தோல்வியே. ஆமென். சொல்லுவோம், நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவிடத்தில் நீ வருகிறாய் என்றால் சரீர நன்மைக்காக அல்ல, இன்மைக்காக மாத்திரம் நம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரும் பார்க்கிறோம் பரிதவிக்கப்பட்டவர்கள். அதற்காக அது சொல்லப்பட்டது. இன்மைக்காக, உலக நன்மைக்காக, உலக சுகத்திற்காக, உலக ஆசீர்வாதத்திற்காக, உலக செழிப்புக்காக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தார். ஆமென்.
உலகத்தில் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஆசிரியக்கணும், நல்ல மேன்மையாக இருக்கணும், சம்பாதிக்கணும், நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கணும், அப்படி இருக்கணும், அதற்காகத்தான் இயேசுவிடத்தில் வந்தேன். அப்படி வந்த வரதும் வேஸ்ட்டு. அப்படின்னா உலகத்தில் உயர் அதிகாரிகளாகவும் நல்ல ஜாப்லேயும் வேலையில் இருக்கிறது இயேசுக பிள்ளைகளா? இம்மைக்காக நாம் இயேசுவிடத்தில் வருவதாக இருந்தால் அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு உலக பிரகாரமாக இருக்கிற எல்லா ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க, எல்லா ராஜாக்கள், தலைவர்கள், அதிபர்கள், பிரதமர்கள், முதலமைச்சர்கள் எல்லாரும் யாராக தான் இருப்பாங்க? இயேசு. அப்படி தானே? அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன? நீ எதுக்காக ஓடாத, இதுக்காக இல்லை. ஆமே, அதற்காக இயேசு அவர்களை நோக்கி ஜீவப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசி அடையாது. அல்லேலூயா. அப்ப இந்த பசி எது அல்ல, சரீர பசி அல்ல, உள்ளான பசி. மனிதனுக்கு உள்ளான பசி ஆறை விட்டாலே அல்லேலூயா புறம்பான மகிழ்ச்சி தானா தேடி வரும். அப்போ உள்ளான பசியை ஆற்றுகிறவர் ஒருவர் மட்டும், இயேசு ஒருவர் மட்டுமே. அப்ப இயேசுவை மட்டும் உன் வாழ்க்கை முதன்மையாய் உட்கொண்டால் புறம்பான எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு நான் ஒரு முடிவை கத்தர் வைப்பார். இயேசுவின் மேல் பிரியம் வைக்கிற, இயேசுவை உண்மையாக நேசிக்கிற மக்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணுமோ அதை அவர் கட்டாயம் ஏற்றதாக செய்வார். மாற்றமில்லை. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆமென். அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல. அவர் மனம் மாற மனிதர் அல்ல. அப்போ நாம் அவ்வளவு தூரம் அவரை நெருங்கணும். என்னது பாருங்க, அதான் சொல்லப்பட்டேன். என்னிடத்தில் வருகிறவன் என்னது? அப்போ நீங்கள் எல்லாம் யார்கிட்ட வந்திருக்கிறீங்க? உண்மையா? எவ்வளவு பிரச்சனை இது பார்த்தியா? கட்டிடத்துக்குள்ளதான் வந்திருக்கிறீங்க தவிர யார்கிட்ட வரல. ஆமா, கட்டிடத்துக்குள் வருவதல்ல, இயேசு விட்டு வருவது. உள்ளான இருதயம் இயேசுவின் மேல் நேசம் கொள்ளுகிறது தான் அவரை அருகில் வருவது. கட்டிடத்துக்குள் வந்து உட்கார்ந்து கைத்தட்டி ஆராதித்தாலும் ஆமென், நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்பது அல்ல அர்த்தம். உள்ளான இருதயத்துக்குள் அவரோடு ஒன்றித்த ஒரு அன்பில் பிணைந்திருப்பது. ஆமென். அப்படி என்றால் அன்பில் பிணைவதென்றால் அவர் சத்தியத்தை கை கொண்டு வாழ்வோம். ஒரு நபரிடத்தில் அன்பாக இருக்கிறார்கள் என்றாலே ஒருவருக்கொருவர் அவரவர்களுக்கு பிரியமாகத்தான் பேசி பழகுவார்கள். அப்படி தானே? நம்ம சொல்கிறது அவங்களுக்கு இருதயத்தை வருத்தப்படுத்திடக்கூடாது, முகம் மாறிடக்கூடாது, இல்லையா? அப்போ அன்பில் ஒருவருக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள் ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் பேசுகிற வார்த்தையே கவனமாக கேட்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை எப்படி பேசி போட்டாங்க நினைப்பாங்களா இல்லையா? ஏன்னாட்ட எவ்வளோ அன்பாக இருந்துட்டு எவ்வளோ கரெக்டாக இருந்தால் நான் எவ்வளோ நன்மை இருந்துச்சு, அவனும் எனக்கு நன்மை செஞ்சுருக்கிறான். ஒரு வார்த்தை சொன்னான் பாரு, மறக்கவே முடியும். அப்போது அன்பு அதிகம் ஆகும்போது, அன்பும் நெருக்கமாக இருக்கும்போது எந்த வார்த்தை பேசினாலும் யோசித்து பேசுவோம். அவன் உள்ளத்தை கவர்கிறவன் மனுஷனே அப்படி என்றார். அல்லேலூயா. அவர் அப்படி. ஆமென். என்னிடத்தில் வருகிறவன் உள்ளான இருதயம் அவரிடத்தில் ஒட்டிக்கொண்டவன். புரியுதா இல்லையா? உள்ளான இருதயம் அவரோடு ஒட்டிக்கொண்டவன், விசுவாசத்தில் அவரை ஒன்றித்தவன், அன்பில் அவரில் பிணைந்தவன், நேசத்தில் அவரில் ஒன்றானவன். கொஞ்சம் யோசிக்க நிறைய. அப்படி என்றால் பாருங்க, அதை சொல்லு,
என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் அப்போ அவரிடத்தில் விசுவாசமாய் என்றால் அல்லேலூயா, அவருடைய வார்த்தையை அப்படியே உள்கொள்வது. புரியுதில்ல? ஆமென். பாருங்க, வருகிறவன் விசுவாசமாய் இருக்கிறவன், இந்த ரெண்டு காரியத்தை பார்க்கும்போது அவரிடத்தில் வருவது என்றால் சரீர பிரகாரமான வருகை இல்லை, அல்லேலூயா, உள்ளான இருதயத்தில் அவரை கட்டிச் சேர்வது. அப்போ உள்ளான இருதயத்தில் அவரை கட்டிச் சேர்வது என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்ப்பதாக சொல்லுவாங்க. ஒரு சகல சத்தியத்துக்குள்ள உங்களுக்கு நடத்துவாங்க, என்னுடைய இதில் உங்களுக்கு எடுத்து. அப்போ சகல சத்தியம் என்றால் இயேசுவின் சகல குணாதிசயங்களுக்குள்ளே உங்களை நடத்துவார். ஆமென். அப்போ அதுதான் அவரை என்ன செய்வது, உள்கொள்வது. அந்த உள்கொண்டு அவர் தன்மை உடையவர்களாக அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி வாழ்வதுகிற வாழ்க்கை தான் என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இல்லாமல் குறைவு ஏற்பட்டிருந்தால் உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னிடத்தில் உள்ள இந்த குணம் உம்மிடத்தில் இல்லையே. சொல்ல புரியுது? ஆண்டவரை உண்மையாக நேசித்தால், ஆண்டவரை நீங்கள் உண்மையாக பிரியப்படுத்தணும்னா இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க பிரயாசப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமாக நீங்கள் வாழணும், ஆண்டவர் உண்மையாக நேசிக்கிறீங்க, உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையாய், உண்மையான கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாய் தேவ ராஜ்யத்துக்குரிய ஒரு நபராக நீ வாழணும்னு விரும்பினா உங்களிடத்தில் ஏதாவது குணம் சரியில்லாத குணமோ, பேச்சிலையோ, நடக்கையிலையோ, சிந்தையிலையோ, பார்வையிலையோ, செயலையோ வெளிப்பட்டால் அந்த இடத்தில் ஒப்பிட வேண்டியது யாரை ஒப்பிடணும்? இயேசு. புரியுத சொல்றது? ஒரு மனிதனை பார்த்து கற்றுக்கொள்ளாதிருங்க. யாரை பார்த்து கற்றுக்கொள்ள? இயேசு. அவரை காட்டுவதுதான் வேதம். இதிலிருந்து எடுத்து கொடுக்கிறவதான் பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம குணம் மாறும்போது, சிந்தை மாறும்போது, ஏசப்பா உங்ககிட்ட இந்த சிந்தை இல்லை இல்லப்பா, ஆனால் எனக்குள்ள அந்த சிந்தை வந்துருச்சு, தயவு செய்து என்னை மன்னித்து உம்முடைய சிந்தையுடைய நபராக என்னை மாற்று. நீர் இப்படி பேச மாட்டுற, ஆனால் என் வாயிலிருந்து இந்த பேச்சு வந்துருச்சு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உம்முடைய பேச்சு நான் வாயில் தான். நீர் இப்படி சிந்திக்க மாட்டுரு, நீர் இப்படி செய்ய மாட்டுரு, அப்போ உங்களுடைய குணம் இப்படி. அப்போ நம்மிடத்தில் வேதத்திற்கு புறம்பான குணங்களோ, சிந்தைகளோ, சுபாவங்களோ, நடைமுறைகளோ வரும்போது உடனே நம்ம யார்கிட்ட கொண்டு போனோம்? இயேசுவிடத்தில், மனிதனிடத்தில். எந்த பெரிய ஊழியக்காரனோ, உங்களை நடத்துகிற ஊழியக்காரனோ, அவங்க யாரும் உங்களுக்கு எதுக்கல்ல ஒப்பிட்டு பார்ப்பதற்குரியவர்கள் அல்ல. அவரிடத்திலும் குறைகள் இருக்கும். ஒப்பிட்டு பார்க்க ஒரே ஒரு குறையற்றவர் அவர் மட்டுமே. அவர்கிட்ட நம்ம கொண்டு நிறுத்தினாதான் நம்ம குணம் மாறும். மனுஷனுக்கு மனுஷன் என்ன செய்ய ஒப்பிடாது. அநேகர் அப்படிதான், மனுஷனுக்கு மனுஷன் ஒப்புப்பார். அவனோட தான் யோக்கிய, இயேசுவோட நீ யோக்கியா, அதை பாரு முதல்ல. அவன் இப்படியெல்லாம் பேசுகிறான், நம்ம எல்லாம் அப்படி பேசல. சோத்திரம் ஆண்டவரே, இருந்த ஆயக்காரன் பரிசு 2 பேர் அண்ணன் தம்பி மாதிரி நடந்தவன் அதல்ல. மனுஷனை பார்த்து வாழ்ந்தாலே குப்பை தொட்டிக்கு தான் போகணும். மனுஷ குணம், மனுஷ சுபாவம், அவன் அப்படி இப்படி, அவன் அப்படி அப்படி, அதை பார்த்து நடந்தாலே நீ எங்கே போக முடியாது. பரலோகத்தை நினச்சி கூட பார்க்காத, நரகத்தை குறித்து யோசி. தோத்திரம். ஆமாம், அவ்வளோதான். புரியுதா? அதனால் பிறரை நீ என்ன செய்ய, அதை பார்க்க. அவர் பிறரை பார்ப்பது இயேசுவின் பார்வையாக பாரு. என்னது? இயேசு இப்படி எரிச்சலாக பார்த்தாரோ? உடனே நீ பார்க்க வேண்டிய யாரை பாரு? இயேசு. ஆண்டவர், உம்மிடத்தில் இந்த குணம் இல்லையே, நீர் இப்படி பேசவே இல்லையே, நீர் இப்படி நடக்கவே இல்லையே. ஆண்டவரே, அவன் அப்படி நடக்கானே, அப்போ தான் பரவாயில்லையே. அதல்ல ஆண்டவர், அங்கே உனக்கு அந்த அனுமதி கிடையாது.
உன் கண்ணில் இருக்கிற எண்ணத்தை எடு, முதல்ல உத்தரத்து மேலே தூக்கில போடு, அப்புறம் அந்த கண்ணில் தூசி எடுக்குப்பார் என்ன பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. பிறருக்கு உன்னை கம்பேர் பண்ணாத. கம்பேர் பண்ணும்போது நீ ஆவிக்கிற வாழ்க்கை மேலே போக முடியும், கீழே போகணும். அவங்க இப்படி எல்லாம் அவங்க இப்படி செய்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படி நடக்கிறாங்கல்ல, ஏன்னா நம்ம அப்படியா செய்யறோம், நம்ம அதை அப்படி ஒன்றும் இல்லையே, நம்ம அதை விட பரவாயில்லையே, இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணோம். பெரிய தப்பாக அது. இயேசுட்ட என்ன இருக்குது, அவருடைய குணம் என்ன, அவரை குறித்து பைபிள் என்ன சொல்லுது. அல்லேலூயா. அவரை குறித்து என்ன நம்ம கேட்கணும். ஆமென். அங்கே உடைய மனசு கடந்து வரணும், வேற யாரையும் சிந்திக்கக்கூடாது. ஆமென். அதெல்லாம் விட்டுருணும். நம்ம எல்லாம் உலகத்தையோ அடுத்த மனுஷனே பார்த்தோங்கன்னா நம்ம நிம்மதியாக வாழ, நம்ம ஒரு மென்டாலிட்டியோடு பார்ப்போம். ஆனால் அவங்களுடைய செயல் வேறு விதமாக இருக்கும். அது நமக்கு குழப்பத்தை கொண்டு வரும், பார்க்க முடியாது. அல்லேலூயா. நம்ம பார்ப்பது இயேசுவை வச்சு பாரு, அவருடைய குணாதிசயங்கள் எப்படி என்று பாரு. ஆமென். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பாரு. ஆமென். அவருடைய தாழ்மை எப்படிப்பட்டது என்று பாரு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நீங்கள் என்னை கண்டிருந்த விசுவாசியாக இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். எல்லாரும் வர முடியாது, அவருக்கு பக்கத்தில் போகிற எல்லாரும் முடியாது. என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் வசியது. அப்போ பிதாவானவர் கொடுத்தவங்க தான் அவர்கிட்ட போகும். அந்த நெருக்கம் ஏற்படும் என்பதை வேதம் சொல்லுது. அடுத்தது, வருகிறவனை தள்ளவே மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளோ அழகான வார்த்தைகள் இல்லையா? ஆமென். சரி, அப்போது இன்னும் 47 வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். சொல்லுகிறேன், ஜீவாப்பம் நானே. அவ்வளோதான், ஒரே போட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லிட்டு அடுத்தது, வனாந்திரத்தின் மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். அதான் நான் நேரமாக சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. வனாந்திரத்தில் அவங்க புசித்த மன்னாவை புசித்து அவங்க என்ன செய்றாங்க, மரித்தார், வனாந்திரத்தை அழைச்சி போனாங்க. அடுத்தது, இதிலே புசிக்கிறவன், எதிலே ஜீவாப்பு நானே, என்னில் புசிக்கிறவன். அல்லேலூயா. இதிலே புசிக்கிறவன் மரியாமலே இருக்கும்படி இதுவே பாருங்க. அப்போ இயேசுவை உள்கொள்ளுகிறவன், அதான் சொல்லப்பட்டது. ஆமென். வானத்துக்கு இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்துக்கு இறங்கின ஜீவாப்பம் சொல்றாங்க. அப்போ அவரை அனுபவ ரீதியாக்குவது தான் புசிப்பது. வேத வசனத்தின் மூலமாக இயேசுவை என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையை அனுபவ ரீதியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவரால் என்ன செய்ய வைக்கிறோம், செயல்பட நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அதான் நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்போம், என்றென்றைக்கும் பிழைப்பான். நேரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கையை விதாலே சொல்லும், நேரம் என்னிடத்தில் வருகிறவன்னாரு. ஆமென். அடுத்தது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனார். அப்படின்றால் தூரத்தில் இருக்கிற மனுஷனை கர்த்தர் தம்முடைய அருகில் இழுக்கிறார். இழுத்துட்டு புசிக்க வேண்டியது என்ன, அந்த உண்மை என்ன, விசுவாசம் என்றால் என்ன, புசிப்பது என்றால் என்ன என்பதை குறித்து விளக்குறார். ஆண்டவருடைய அந்த ஒரு விளக்குவதே ஒரு விசேஷமாக இருக்கும். அது நம்ம சாதாரண ஒரு அறிவின் அடிப்படையிலையோ சின்ன ஒரு இதன் அடிப்படையில் நம்மளால் என்ன அறிய முடியாது. அது ஏராள காரியம். அப்போ நாம் அதற்கு நேரம் தேவ சமூகத்தில் ஒதுக்கும். தனி ஜெபம், ஆவியானவரோடு ஒன்றித்த ஒரு வாழ்க்கை. நம்ம ஏதோ அந்நிய பாஷை பேசுவதல்ல. அந்நிய பாஷை பேசியும் பாவிகளாக வாழ்கிற நிறைய பேர் உண்டு. அந்நிய பாஷை எப்படி பேசுகிறது, எதற்கு எல்லாம் ஒன்று பைபிள் வசனங்கள் இருக்குது, நான் வரலாற்று சொல்கிறேன். அப்போது சரி,
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவன். அப்போ இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்போ ஜீவனுக்காக என் மாமிசமே கையை வைத்தாலே சொல்லுவோம். பார்த்தீங்களா, இப்போ கரெக்டாக சொல்கிறார். இப்போ உடனே என்ன நடக்குது? அப்பொழுது இவன் என்று ஆரம்பிச்சுட்டாங்களா? மரியாதை குறைவா? உண்மையை சொன்ன உடனே மரியாதை குறையுது. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அப்படி தான். இவன் கொடுப்பான் என்று வாக்குவாதம் பண்ண ஒரே சண்டை ஆகி போச்சு. அது எப்படிடா? இதுவரை பேசுறதெல்லாம் கரெக்டாக தான் வந்துட்டு வண்டி. இப்போ திடீர்னு என்ன புஷின்னு சொல்லிட்டாரு. இது எப்படி? இது இப்போ எப்படி கொடுப்பான்? இப்போ மக்களுக்கு அந்த அதை புரியும் திறன் இல்லை. இன்னத்த மாதிரி இப்போ சிலட்ட இப்போ இப்போ சொன்னதுக்கு போவான், இயேசுவை தின்னணுமா? சோத்து இது அப்போ திராட்சை எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சரீரம் சொன்னால் நினைப்பாங்க, இது என்ன இயேசுக்கு சரீரமாகும் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறவங்களும் உண்டு. ஆனால் எவ்வளோ விளக்குனாலும் அவங்களுக்கு யாராது பால் வெளியே கிடக்கும். எவ்வளோ யாருனாலும் நுழைஞ்சுதான் எல்லாம் பால் மட்டும் வெளியே. இது மாதிரி எத்தனை பேசினாலும் எனக்கு புரியாது. அப்படி பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதாக நம்ம இப்போ என்ன செய்யலாம்னு யோசிக்கிறோம். சரி, யோசிப்போம். சரி, அப்புறம் அடுத்த வசனம். இயேசு அவர்களை நோக்கி புசியாமலும் கிளியராக போட்டு உடைச்சிடுறாரு. ஸ்தோத்திரம். ஏன் அறகுறையா ஒட்டிட்டு தொங்கிட்டு பின்னாடி நடக்காத. ஆமென். அல்லேலூயா. சும்மா ஜாலரா போட்டு கை தட்டிட்டு நடக்காத. உண்மையை நீ அறிஞ்சுக்க. ஆமென். சொல்லிட்டு கீழே என்ன சொல்றாரு? ஓகே, அந்த வாய்நாவும் தெரியும். அடுத்தது ஸ்தோத்திரம் 57. ஜீவனுள்ள பிதா என்னை என்னாலே பிழைப்பான் சொல்லிட்டு வானத்தில் இருந்து இறங்கின இதுவே அல்ல, மரித்தார்களே பிழைத்திருப்பார் என்று சொன்ன உடனே 60ஆம் வசனம். அவருடைய அநேகர் கேட்டபோது போச்சா, இதுதான் பிரச்சனை. இப்போ ஆமென். என்ன உபதேசம்? இப்படியெல்லாம் யாராவது இருக்க முடியும்? ஓவர் இதெல்லாம் முடியாதப்பா. நம்ம வேற எங்கேயா பார்க்கலாம். நம்ம சிலர் நினைக்கிற மாதிரி. அல்லேலூயா. இதெல்லாம் யார் கை கொள்ளும்? அதான் சொல்கிறான். இது கேட்பார்கள். இந்த அதாவது இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பான்? சொல்லிட்டு சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து நோக்கி இடங்களா இருக்கும் கேட்குறான். இப்போது நான் புரிந்து கொள்ளணும், இதற்குள் இருக்கிற ரகசியத்தை புரியாமல் முணுமுணுக்கிறாங்க. இயேசுவை குறித்த உண்மை ரகசியம் அவர்களுக்கு புரியவில்லை. அவர்களுக்கு அது எப்படி இருக்கு? ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒரு மனநிலை, முறுமுறுக்கிற ஒரு சிந்தை. காரணம் புரியாததால் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அவர்களுடைய அந்த புரிதல் எப்படி? சாதாரணமான புரிதலை தவிர தெய்வீக புரிதல் அல்ல. ஆமென். பாருங்க, அதான் சொல்லப்பட்ட. அடுத்தது உதவாது. பாருங்க, சொல்லிட்டு அதனுடைய 66 வாசிப்போம். அது முதல் சீசர்கள் அநேக கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த போதனைகள் அவங்களால் என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ
அந்த புரிதல், ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவங்கள், அதை குறித்து ருசித்து தியானிக்கும் அந்த உணர்வுள்ள ஒரு சிந்தைகள் இல்லாததால் அல்லேலூயா சத்தியமாகிய இயேசுவை என்ன செய்ய முடியவில்லை, கேட்க விருப்பமில்லை. இப்போ போதனை என்றால் அவருடைய குணாதிசயங்களை நமக்குள் புகுத்துவது, அவருடைய சுபாவங்களை நமக்குள் புகுத்துவது. அதை மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணும், மறுரூபம். மனம் எப்படி புதிதாகும்? இப்பிரபஞ்சமாகிய உலகத்துக்குரிய சிந்தையால் நிரம்பி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களால் நம்ம சிந்திச்சு வாழ்க்கை எப்படி இருக்கு, அருவருப்பாக இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை ஆவியானவர் நமக்குள் கொடுக்கும் போது ஆமென், கிறிஸ்துவின் சுபாவம் இல்லாத அவருடைய சுபாவத்திற்கு ஒவ்வாத குணங்கள் நமக்குள் இருக்கிறதை வசனத்தின் மூலம் ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மனம் அப்போ என்ன ஆகுது, புதிதாக்குவது. உள் மனநிலை, உள் சிந்தை, உள் சுபாவங்களை என்ன சுட்டி காட்டி புதிதாக்குவது. அதான் புதிதமாகிறதுனால் நம்ம என்ன வருதா, மறுரூபமாகிய கிறிஸ்துவின் சுபாவம் நிறைந்த மனிதனாய் மாறிவிடுவோம். அதான் அப்போ நம்ம மறுரூபம் என்றாலே கிறிஸ்துவின் சுபாவம். அப்போது சத்தியத்தினுடைய ஒரே ஒரு நோக்கம், பரிசுத்தாவினுடைய ஒரே ஒரு நோக்கமும் எதிர்பார்ப்போம், கிறிஸ்துவை உடையவனாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவது. புரியுது இல்லையா? அப்போ எந்த வசனமும் நமக்கு சில நேரம் முடியாது, யாருக்குமே சத்தியம் முழுமையாக என்ன செய்யாது, கடைபிடிக்க முடியாத சூழ்நிலை. ஆனால் அதற்கு உதவி செய்கிறவர் ஆவியானவர். ஆமென். அப்போ அந்த வார்த்தையை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவும் கடைபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம சத்தியத்தை என்ன செய்ய முடியாது, குறை சொல்லவோ ஒதுக்கி விடவோ முடியாது. நமக்கு தான் முடியல. அல்லேலூயா. ஆனால் உள்ளம் திறந்தவர்களுக்கு அது கட்டாயம் முடியும். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முதல் சீசன் அநேகர் அவருடனே நடவாமல் பின்வாங்கி போயிட்டான். உடனே 12 பேரை தேடி பார்க்கவும் அவன் ஒவ்வொரு மூலையில் ஒதுங்கி உட்காந்துட்டு இருக்கான். பாவம், தோத்திரம் உட்காந்துட்டு இருக்கு. எல்லாம் அந்த இது அங்கங்கே இருந்து சந்த பொந்திலாம் உட்காந்துட்டு கண்ணு உருட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கான். ஏன்னா இவனுக்கு கேட்டோன்னே எல்லாம் ஒன்றா காலி ஆகிட்டான். நிறைய பேர் என்ன ஆயிடுச்சு, போயிட்டான். நிறைய அற்புதம் பெற்றவன் அது பெற்றவெல்லாம் போயிட்டான். இவங்களும் பார்த்தாங்க, என்னடா இது எல்லாவனும் போகிறானே, இவங்களுக்கு அது பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் போகிறாங்களேன்னா வருத்தம். எல்லாரும் போகிறாங்களே சார், இன்னும் அவன் ஒவ்வொரு வாரமும் உட்காந்துட்டு சிந்திக்கிறான். அப்போது எப்பா உங்கள் மொழியை பார்த்தாலே எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது. முழிக்கிற மொழியை பார்த்தா போகிறீங்களா, போகிறதா இருந்தால் நீங்கள் நினச்சிதுருங்க, போயிடுங்க, என்னை மட்டும் விட்டுருங்க என்ன சொன்னது மாதிரி இருக்கு. உடனே என்ன ஆச்சு, உடனே அங்கே ஒருதான் எழும்புறான். சீமன் பேதுரு அவனை பிரதித்திரமாக யாரிடம் நாங்கள் போவோம். அல்லேலூயா. அதான் விஷயம். சத்தியம் எவ்வளவோ கடினமாக இருந்தாலும் கடைபிடிக்க கடினம்தான், அது உண்மை, மாற்றம் கிடையாது. டைரெக்டாக கடைபிடிக்க கேட்டால் முடியாது, கடினமாக இருந்தாலும். அல்லேலூயா. இந்த சத்தியம்தான் என்ன செய்வது, உருவாக்குவது. மொத்தமாக கடைபிடின்னு ஆண்டவர் மொத்தக்கு தலையில் வைக்க மாட்டார். அவரை கூப்பிடும்போது மெதுவாக தான் கூப்பிட்டார். அல்லேலூயா. வா 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 வான்னு எல்லாம் கிட்ட வந்தளவு கூப்பிட்டார். தோற்றம். அல்லேலூயா. முதல்ல உண்மையை உடைச்சிருந்தா 12 வரையும் காணும், போய் ஓடிடுவோம். அப்போ இவருக்குரியவங்க நிற்பாங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்லிட்டு தான் அவர் சொல்ல வேண்டிய மறைக்கல, சொல்ல வேண்டிய உண்மையே. சரி, நம்ம இது சொன்ன இவனை தாங்க மாட்டான், எதுக்கு சொல்லுறோம், சரி சொல்லண்டாம், அப்புறம் ஆவியானவர் விளக்குவார். அப்படி அல்ல, சொல்ல வேண்டியதை சொல்லி அதான் இயேசு, அவர் சத்திய ஆவியானவர். அல்லேலூயா. அதை நம்ம கொடுக்குறார். ஓகே, ஒன்று நீங்கள் நாங்கள் யாரிடத்தில் போவோம், உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யார்கிட்ட போக மாட்டோம். அல்லேலூயா. உம்மிடத்தில் இருக்கிற வார்த்தை ஒரு நித்திய ஜீவ வார்த்தை.
அவரிடத்துல சில குறைகள் இருந்து மனுஷன் தானே. அவர்கள் அதுக்கப்புறம் தான் ஆவியானவருடைய உதவியோடு தான் என்ன செய்தாங்க, தங்களை மாற்றி. அப்போ தான் பவுல் சொல்றாரு, யார் இனி என்ன மாமிசனுடைய என்ன பார்க்கறது தான் கிறிஸ்துவின் நச்சடையாளத்தை செலுத்தான். பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தான் வாழ்ந்தால்தான் நாம் ஒரு தேவனுக்கு ஏற்றவர்களாய் வாழ முடியும். பரிசுத்த ஆவியினுடைய துணை இல்லாமல் ஒரு கைத்தட்டி அந்நிய பாஷை மட்டும் பேசுறதுக்குன்னு மட்டும் ஆவியானவரை நீ பயன்படுத்தினேன்னா கிறிஸ்துவுக்குரிய ஒரு நபரை நீ வாழ முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கு உனக்குள் இடம் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் உனக்கு என்ன போதிக்கிறாரோ ஹல்லேலூயா, அதற்கு உன் இருதயத்தை திறந்து கொடு. ஆமென். அதற்கு உன் இருதயத்தை மறக்காதே. ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை கடினமாக தோன்றும். ஆமென். ஆனால் அதற்கு உன் இருதயத்தை என்ன செய்ய மறைக்கக்கூட மாற்றக்கூடாது, திறந்து கொடு. ஆமென். ஆனால் என்னால் வாழ முடியலப்பா. ஆமென். ஆனால் உம்மால தான் முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அவரை வாய்த்து கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மறுரூபத்தின் ஒரு தன்மை நிறைந்த விசுவாசியை மாற முடியும். ஏன்னா இயேசு அதை தான் இந்த நாட்களை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் எதுவாக இருந்தாலும் அது நம்ம ஆண்டவரே, இந்த சுபாவம் உம்மிடத்தில் இல்லையே, இந்த மாதிரி பேச்சு உம்மிடத்தில் இல்லையே, இந்த மாதிரி சிந்தை உம்மிடத்தில் இல்லையே, இந்த மாதிரி உள்ள பார்வை உம்மிடத்தில் இல்லையப்பா. அல்லேலூயா. உம்முடைய சிந்தை, உம்முடைய பார்வை, உம்முடைய சுபாவத்தால் என்னை நிரப்பும் அப்பா. என்ன தேவனிடத்தில் நீங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி கேட்குற வசனத்தையும் நீங்கள் மனசில் வச்சு ஜெபம் பண்ணாலே உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும், மாறும். அப்போது கேட்குற வசனத்தை கை கொண்டு வாழ நீங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிக்கணும். வசனத்தை கேட்டுட்டு ஓரமாக விட ஆண்டவர் இதன்படி வாழ எனக்கு உதவி செய்யுமாப்பா, அப்படி அல்ல. அதன்படி வாழ நாம் என்ன செய்யணும், பிரயாசம். உண்மையை பேசதான் வாய், பொய் அல்ல. பொய் பேசுகிற குணம் இருந்தால் விட்டுறணும். நிறைய பேர் மாற்றி மாற்றி போய் நிறைய பொய் பேசுவோம், பெரிய தப்பு. அதனால் உங்களுடைய கிருபையை நீங்கள் இழந்துருவீங்க. தேவன் உங்களை விட்டு விலகினார், சத்துருவுக்கு அடிமைப்பட்டு. பொய் என்பது தேவனிடத்தில் இல்லை, ஒரு உண்மை உள்ள தேவனா. பொய் சாத்தானுக்கு சொந்தமானது. சாத்தான் பொய்க்கு அதிபதியுமாக இருக்கிறார், பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறார். நம்மிடத்தில் சின்ன குணங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் என்ன செய்ய அழிச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது என்ன இருக்கு தேவ சோதனை போடு. எல்லாரும் குணங்கள் படிக்கணும். உம்முடைய குணங்கள் உம்மை சமூகத்தில் வந்தோம். அதிலே வார்த்தைகளை கதாவே நாங்கள் கேட்டோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் அறிகிறீர். எங்கள் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். என்னிடத்தில் வருகிறவன் என்று சொல்லப்பட்டு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கு. நாங்கள் உம்மிடத்தில் சரீர பிரகாரமாய் வருகிறவன் அல்ல, உள்ளான நிலையில் உண்மை நெருக்கப்படுவதாக. உம்முடைய சிந்தை, உம்முடைய சுபாவங்கள், உம்முடைய செயல்கள், உம்முடைய நடக்கைகள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாகட்டும். நாங்கள் வாழ்வது சரி என்று ஒரு சுய திருப்தியில் வாழாதபடி பரிசுத்த ஆவியானவர்
என்னில் என்ன வாழ்க்கை விரும்புகிறார் என்று ஆமென் புரிந்து வாழ உதவி செய்யும். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்துடன் இயேசுவின் மூலம் பிதாவே.